வீராணம் ஏரி இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கர். இந்த வருஷமே இரண்டாவது முறையாக வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. வடவாறிலிருந்து எத்தனை கனஅடி நீர் வீராணம் ஏரிக்கு வருது? விவரங்கள். அமைந்துள்ளது வீராண ஏரி. தமிழகத்தினுடைய நீர் ஆதாரமும் விளங்கக்கூடிய வீராண ஏரிக்கு கீழணையிலிருந்து வடவாறு வழியாக வினாடிக்கு 2000 கனஅடி கடந்த 9 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடகாவிற்கு பெய்த மழை மேட்டூருக்கு வந்ததால் தொடர் மழையின் காரணமாக மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் கீழணைக்கு வந்தது. கீழணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் வினாடிக்கு ஒரு நாளைக்கு 2000 அடி வீதம் வீராணையருக்கு வந்து கொண்டதால் படிப்படியாக வீராண நீர்மட்டம் உயர்ந்து தற்போது கடல் உள்காட்சி அளிக்கிறது. இந்த வீராண ஏரி மூலமாக இப்பகுதியில் சுமார் 45,000 இளைஞர்கள் பாசனம் வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் சென்னை வாழ் மக்கள் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்நாட்டு மீனவர்களுக்கும் இந்த வீராண பயனுள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் வினாடிக்கு 73 கனஅடி அனுப்பப்படுகிறது. மேலும் விவசாயிகளுக்கு தேவைப்படும் போது வித்திடக்கூடிய விவசாயிகள் கேட்டுக்கொண்டால் தண்ணீர் திறக்குவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.